Hello, வணக்கம் and welcome to our yet another episode of It's Just Another Podcast. With me are Ritesh. நானும் வந்து வாரம் வாரம் வந்து இந்த எபிசோட்லாம் கரெக்டாக போடணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, இது ஒரு இது கிரியேட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க, இந்த ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி இந்த கிரியேட்டர்ஸ் பிளாக் வந்துடுது. என்ன போடலாம், எப்படி போடலாம், அதாவது ஒரு டாபிக் யோசிச்சு வச்சுருப்பேன் ஃபுல்லாக இதை போடலான்ட்டு. அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு டாபிக் எதை பற்றி பேசி எதுக்கு அப்படின்ட்டு. இதில் ரெண்டாவது டே என்னென்னா, நான் எவ்வளோ பேசினாலும் அந்த 15 பேரை தான் கேட்க போகிறீங்க. ஒரு இதில் தான் அந்த அந்த ஒரு என்னது அந்த ஒரு கம்பல்ஷனில் தான் கேட்க போகிறீங்கன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு லைக் சொல்கிறது எப்படி கொஞ்சம் நம்ம அப்படியே எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போடுவோமே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போன வாரம் போடல. ஸோ சரி இந்த வாரமாவது ஓகே, ரொம்ப ரெண்டு வாரம் கேப்பாக விட்டால் அந்த யாருமே மதிக்காமல் போயிடுவாங்க. ஒரு மதிக்கிறதே ஒரு 15 பேர் தான், இதுவும் மதிக்காமல் போயிடுவாங்களோன்ற இதுக்கு இப்போயே கஷ்டப்பட்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு அது கண்டென்ட் ஏதோ ஒன்று பிடிச்சி இப்போயே வந்து பேசியிருக்கேன். ஸோ பேசிக்கலி வந்து சினிமா பற்றியே பேசிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வாரம் வந்திருக்கேன். ஸோ இந்த லைக் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எபிசோடுக்கே போயிடலாம். ஸோ நிறைய இந்த வண்டி சவுண்டு ஹாரன் சவுண்ட்லாம் வந்தால் ஜஸ்ட் என்ஜாய் தட், இக்னோர் பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கன்னா லைக் பிஜிஎம் போட வேணாம். நம்ம வந்து இந்த நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஆரா ஒரு இது எப்படி சொல்கிறது, லைக் அந்த ஒரு மூடையே வந்து ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ பேசிக்காக நம்ம இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோன்னா, பெஸ்ட் மூவிஸ் கிடையாது. நான் திக்கிறதுலே தெரிஞ்சுக்கிட்டு ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட். எஸ் ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட், எனக்கே தெரியும். பட் இதை வர ஏதாவது லைக் கண்டென்ட் ரெடியாக இருக்குது. அதாவது பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் செல்வராகவன் சொல்லி. ஸோ நம்ம எப்படியோ தெரியும், பல செல்வராகவன் கன்னிகளில் நானும் ஒருத்தன். ஆக்சுவலி நம்ம சமூகத்தில் இருக்கிற பல செல்வராகவன் கன்னிகளில் படம் என்னதான் மொக்கையாக இருந்தாலும் ஆக்சுவலி அவர் படம் எனக்கு தெரிஞ்சு மொக்கையாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதே இல்லைங்க. நிறைய பேருக்கு புரியாமல் போயிருக்கு. இதுக்கும் வந்து ஒரு இது என்னென்னா, நல்லா அப்போயே 1001 ஃபயர் விட்டேன். நான் வந்து ஃபயர் விட்டப்போ எங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னாங்க. அப்போ நான் சொல்லுங்கள், அப்போ யாருக்கும் புரியாமல் இப்போ தான் உலகத்துக்கே புரிஞ்சு 1001 கொண்டாடுறீங்க. பட் நான்லாம் வந்து அப்போயே 1001 பயங்கரமாக ஃபயர் விட்டதில் ஆளு. ஏன்னா நான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் ஃபஸ்ட் டைம் 1001 பார்த்தது இப்போ பார்த்தது எந்த வித்தியாசமே தெரியல. இந்த புரியாமல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு தான் எப்பயும் பிடிச்சிருக்கு. ஸோ லைக் ஐ எம் ஃப்ரீக்வெண்ட் ஒரு லாங் டைம் இந்த ஒரு திடீர் செல்வராகவன் கன்னியாக இல்லாமல் ரொம்ப நாளாகவே செல்வராகவன் கன்னியாக தான் இருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அவரோட படங்களில் ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறது, செல்வராகவன் டஸ் ஃபிலிம்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மார்டன் ஸ்கார்சிஸ் மாதிரி. இப்போ மார்டன் ஸ்கார்சி யாருன்னா அவர் லைக் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கர். அவர் எப்பவுமே வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன், அந்த ரொம்ப ஒரு கேரக்டரோட அந்த ஒரு இன்னர் ஆர்க் அப்படிம்பாங்க, ஒரு உள்ள என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வச்சு தான் அவர் படம் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் தான் செல்வராகவன். கதைன்றதை விட கேரக்டர்ஸ் தான் அவரோட கதையில் நிற்குது. இப்போட நல்லா யோசிச்சு பார்த்தா காதல் கொண்டேன் வினோத்தா இருக்கட்டும், 70 ரெயின்போ காலனி கதிராக இருக்கட்டும், இல்லை புதுப்பேட்டையில் வர கொக்கி குமாராக இருக்கட்டும், இல்லை 1001 வர 1001 எக்ஸ்பீரியன்ஸ் கேரக்டர் ஞாபகம் இல்லை, சோழ தூதன் அப்படின்றது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஆஸ் ஆல்வேஸ் மைக்கம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் எப்பவுமே. ஸோ அதில் வர கார்த்திகா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அவரோட படங்கள்லேருந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சில மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு 70 ரெயின்போ காலனிலேருந்து ஆரம்பிக்கும். 70 ரெயின்போ காலனி ஆக்சுவலி 2 சீன்ஸ் வரும். லைக் அவர் வந்து எப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேமிலியாக அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க அப்பா மேலே அவருக்கு எந்த மாதிரி கோவம் இருந்தது எல்லாத்தையும் இந்த படத்தில் காட்டியிருப்பார். ஸோ 2 சீன். ஃபர்ஸ்ட் சீன், நம்ம கதிருக்கு வேலையெல்லாம் கிடச்சிருவோம். அப்புறம் அவர் அனிதாட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் வீட்டு விட்டு போக போகிறேன், எங்கள் வீட்டில் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ நான் வீட்டுக்கு மாதம் போகிறேன்னா வேறு ஃப்ளாட் போக போகிறேன்னு. அப்போ அனிஷா கேட்பாங்க கேள்வி, அதாவது உங்களுக்குலாம் வந்து வெட்டியாக தண்டமாக இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் தேவை, இவ்வளோ நாள் ஏன் நீ வெளியே போகல, ஏன்னா ஒன்றும் போக முடியல அதனால நீ போகல. அதாவது ஒன்றுமே ஒரு கோலே இல்லாமல் சும்மா தருதலையாக சுற்றுற உனக்கே இவ்வளோ கோவம் வர்றப்ப குடும்பத்தோட மொத்த சுமையை தூக்கி போடுறதுக்கு அவளுக்கு கோவம் வராதா அப்படின்னு கேட்டப்போ தான் லைக் எப்படி சொல்கிறது. இப்போ டான்லலாம் லைக் படம் லைக் நான் டானுக்கு எகென்ஸ்ட் சேரல, எனக்குமே படம் பிடிக்கும். ஆனால் அதில் வந்து அவங்க அப்பா பட்ட கஷ்டத்தை அந்த சிவகார்த்திகேயன் கேரக்டர் சொல்லியிருந்தாலே அவன் கொஞ்சம் ஏதோ முன்னேறி வாழ்க்கையில் ஏதாவது பண்ணியிருப்பான். அது வந்து அந்த அப்பா பண்ண தப்பு, அதை விட்டுருங்க. பட் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் அந்த ஒரு மெலோ ட்ராமா வந்து
பெருசாக நம்ம அழுக வைக்கணும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே நேச்சுரலாக ஸ்டோரிக்குள்ள இருக்கும். இந்த அனிதா சீனும் இவங்க இதில் பேசுவாங்க, இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ கோவம் வரும், ஃபேமிலியோட இதெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுற அவருக்கு எவ்வளோ கோவம் வரணும் அப்படின்னு அனிதா பேசுகிற அந்த சீன் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி இவர் வீட்டில் வந்து கொடுக்க போங்க அப்பா அதே மாதிரி இவர் நினச்ச மாதிரியே திட்டிட்டு போயிடுவார். அப்போ தூங்கிட்டு இருக்கப்போ அந்த சீன் நான் என்னன்னு சொல்ல தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சீன்லாம் பார்க்குறப்போ லைக் எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குங்க. அதாவது செல்வராகவன் வந்து நம்ம என்னதான் வந்து இந்த ஒரு கண்ணி, ஏன் செல்வராகவன் கண்ணியாக இருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாத பார்க்க மறந்த விஷயங்கள்லாம் நம்ம அந்த படம் மூலயமா பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் தான் லைக் இந்த இது சீன்ஸ் எல்லாம் இதில் இருக்கட்டும், 7G ரெயின்போ காலனியில் இருக்கட்டும். அண்ட் புதுப்பேட்டை படம் பார்த்துட்டு எல்லாருமே கேங்ஸ்டர் ஆகிறத ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். அது கிடையவே கிடையாது. புதுப்பேட்டையாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், எங்கேயுமே வைலன்ஸோ கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டர் இட்ஸையோ வந்து அவங்க வந்து திணிக்கல. தேர் லைக் சேயிங் அந்த அப்படி நீ ஆடினா உனக்கு அந்த ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்றது. ஸோ வந்து அந்த ஒரு சீன், எந்த சீன்னா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த குப்பத்தொட்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி சொல்லுவார்ல, தம்பி இந்த மாதிரி ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆடினா கடைசியில் உட்கார வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி லைக் 4 பேர் நான் அந்த குழந்தைகிட்ட அவர் அட்வைஸ் பண்ணுறப்போ நம்ம கொக்கு குமார் அப்படியே பார்ப்போம். ஆக்சுவலி அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டார் எல்லாத்தையும் பார்த்து அவர் அவ்வளோ ஈவிலாக இப்படி மாறுறாருன்றதை பார்த்து அந்த ஈவில்னஸ் அவருக்குள்ளே இருந்து அவர் அந்த ஒரு கெட்டவன் தான் கெட்டவனாக இருக்கிறது பிடிக்காம எப்படி இருக்கான் அப்படின்றத அந்த ஒரு சீனில் வந்து காட்டியிருக்கிறார். அந்த சின்ன வயசுல இருந்த நல்ல குமார் வந்து அவன் பையன்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாத அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறப்போ உண்மையானமே இந்த சீன், அதாவது இந்த சீன் நான் சொல்கிறப்போ டிஃபால்ட்டாக வந்து இவனோட பிஜிஎமோ ஒரு ஜிவி பிஜிஎமோ எல்லாமே வந்துடும். அதாவது சீன்னா எப்பவுமே ஒரு சீன் ஒர்க்காக இருக்குது, சீன் மட்டும் காரணம் கிடையாது, டைரக்டர் மட்டும் காரணமாக இருக்க முடியாது, ஆக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபர் எடுத்த மூடாக இருக்கட்டும், மியூசிக் பிஜிஎம் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே சேர்ந்து இந்த சீன்லலாம் நிற்கும். ஸோ அடுத்து வந்து மயக்கம் என்ன படத்தில். ஸோ இந்த சீன் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் அந்த ஃபோட்டோகிராஃபி காட்டில் போய் ஃபோட்டோ எடுப்பார்ல அந்த சீன் தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பிடிச்ச சீன் என்னென்னா, கார்த்திக் வந்து யாமினிட்ட அழுவார் இந்த இன்டர்வல் சீன். ஆக்சுவலி அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த மாதிரி என் ஃபோட்டோவை பீன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். ஆக்சுவலி அந்த சீன் வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறதுங்க எனக்கே தெரியாமல், ஆக்சுவலி நான் பெருசாக இந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ்லாம் அழமாட்டேன் படத்தில். ஆனால் இந்த சீன் அவ்வளோ இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த மாதிரி எமோஷனல் கிடையாது. ஒருத்தன் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது தன்னோட தொழிலை தவிர வேறு எதுவுமே வாழ்க்கையில் தெரியாமல் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம அவ்வளோ சரியாக பண்ணி நம்ம ரிஜெக்ஷன் ஆகுது தெரியுங்களா, அது வந்து எவ்வளோ வலிக்கும் அப்படின்றத அந்த சீனில் வந்து அழகாக சொல்லியிருப்பார். அதாவது அந்த சீனில் தான் தனுஷ் ஆஸ் அன் ஆக்டர், அந்த சீன் மட்டும் இல்லை நிறையா சீனில், பட் அந்த சீனில் பர்டிகுலராக எனக்கு அதாவது பை டிஃபால்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் மயக்கம் என்ன படமாக இருக்கட்டும், 7G ரெயின்போ காலனி படமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்ச படங்களாக இருந்தனால தான் இவ்வளோ சக்ஸஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு இந்த 4 மூமெண்ட் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய மூமெண்ட் இருக்குது. அதாவது நான் வந்து இது ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச சீன்ஸாக நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் ப்ரில்லியண்ட்டான சீன்ஸ் நிறையா செல்வராகவன் படங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் பேசணுன்னா அது ஆக்சுவலி பெரிய எபிசோடாக போடணும். பட் இப்போதைக்கு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் வருவேன்னு தெரிலங்க. பட் ஆக்சுவலி நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம எங்கள் காலேஜில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நான் தான் சொல்கிறேனே, எனக்கு வந்து எங்கள் காலேஜ் அப்படின்றது வந்து சத்தியமாக சொல்கிறேன், நான் மும்பையில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி 20 நிமிஷம் எபிசோட் போட்டேன்ல, அது எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணுறதுக்கு ஒர்த் தான் என் காலேஜ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால தான் இப்போ வந்து அந்த டாலரன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு தான் வருது. எனக்கு அப்படியே கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன். ஓகே இதுதான் விதி அப்படின்றப்போ நம்ம ஒன்று செட் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. லைக் விதி தான் அப்படின்ற அளவுக்கு மும்பை ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை, பட் கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஏன்டா இப்படி மெயின்டைன் பண்ணாமல் இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவேஸ் போக போக பழகிடும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இல்லை எப்போ அடுத்த வந்தாலும் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட வந்து பேச வைக்கும். இட்ஸ் மீ ரிஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். ஸோ பாருங்க, வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் எதாவது பண்ணுங்கள். நான் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி, நம்ம கண்டென்ட்டே போய் ரீச் ஆகும்ட்டு. பட்
இந்த மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் நீங்கள் போய் அதை ரீச் பண்ண வச்சிங்கன்னா அப்புறம் நம்ம கண்டென்ட் ரீச் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து இது வரைக்கும் எப்படியும் 23வது எபிசோடில் தான் நான் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனிவேஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கில். ஸோ பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி யூ கேன் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். உங்கள் ஃபீட்பேக்ஸ் நான் எல்லா டைமும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து சொல்லலாம். அது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா எனக்கே வந்து நான் லைக் உங்களுக்கே தெரியும் நான் என்ன நானே வந்து என்ன ஒரு ஐடியா பெருசாக ஒரு இது இல்லாமல் தான் ஒரு குரூப் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். பாய், டாட்டா.